அப்போது மெய்வழி இப்போ இப்போ வந்து மெய்வழி சொக்கலிங்கன்னு அவர் அடக்காயிட்டாங்க. அவங்க எப்படி வந்து தெய்வத்துக்கிட்ட சேர்ந்தாங்க அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னாங்க. நாங்களாம் இது எனக்கு இதான் விருப்பம். என்ன எப்படி சேர்ந்தீங்க, எப்படி பேசுனீங்க அப்படின்னு தான் விருப்பமாக கேட்பேன், விருப்பமாக சொல்லுவாங்க. அவர் வந்து தெய்வீகத்தில் எல்லாம் வடலூரால் பிடிச்சிருக்காங்க. அப்போ சரியான இடத்துல தான் வந்து சேர்ந்துருக்குறாங்க பிடிச்சதுனால. அப்போது போகிறது வர்றது எல்லா சபைகளுக்கும் போவார். எல்லா சாமியாரை போய் தேடி தேடி பார்த்து அழுத்து போய் அப்புறம் யாரோ சொல்லியிருக்காங்க இது மாதிரி மெய்வழி சாலையில் இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவர் எல்லா சாமியார்கிட்ட போனவர் இல்லவா. அப்போ இங்கே என்ன நினச்சிட்டு வராரு, நம்ம போகும்போது கிழக்கு முகமாக பார்த்து உட்காரணும். எப்போவுமே தெய்வம் வந்து கிழக்கு முகமாக காலைல உட்கார மாட்டாங்க, மேற்கு முகமாக தான். ஏன்னா காலையில் வெயில் அடிக்கும், அதனால் கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு இப்படி மாற்றி உட்காருவாங்க. கிழக்கு முகமாக உட்காரணும். அதுக்கப்புறம் வந்து பழம் கொடுத்தா இடது கையில் தான் கொடுக்கணும். அப்போ முதல்ல வந்து பேசுறது திருக்குறளாக தான் இருக்கணும். அது திருக்குறளில் ரொம்ப பிரியம் இருக்குது. திருக்குறளில் முதல் குறள் கேட்கணும். இதெல்லாம் எண்ணிக்கிட்டு வராரு. அவர் அப்படி வரும்பொழுது காலையில் தெய்வம் என்ன பண்ணுறாங்க, டேய் கிழக்கு முகமாக போடுற ஆசனத்தைங்க சொல்லியிருக்காங்க. தெய்வம் எப்பவுமே வந்து மேற்கு முகமாக தானே உட்காருவாங்க அப்படின்னு இவங்களாம் பார்த்துருக்காங்க. ஆனாலும் தெய்வம் உத்தரவாச்சே, அதனால் கிழக்கு முகமாகவே அந்த ஆலமரம் இருக்குது. அப்போ ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காடுறாங்க தெய்வம். இவர் வராரு, எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடியாகி வராரு. வந்து பார்த்தா கிழக்கு முகமாக உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க் இவர் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது இடது போய் நேராக சாஷ்டாங்கமாக தெய்வ திருவடியில் போய் விழுந்துட்டாராம். தெய்வமேனு விழுந்துருக்காரு. பாடுறா ஊரெல்லாம் சுற்றிட்டு அழுத்து போய் இங்கே வந்திருக்கிறான்டா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஜீவன் வரான்னா அது ஜீவன் என்னென்ன பண்ணுதுன்னு நல்லா தெரியும் தெய்வத்துக்கு. எல்லாம் அழுத்து போயிட்டு வர்றான்டா அப்படின்னு சொல்லி அப்புறம் எந்திரிச்ச உடனே பழம் கொடுக்குறாங்க. இடது கையில் தான் கொடுக்குறாங்க. ரெண்டாவது மார்க்கும் ஓகே, இவர் போடுறாரு, தெய்வத்துக்கு போடுறாரு. இது பசியாகிட்டு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை உரிக்க கூட மாட்டாங்க. தெய்வம் திருக்காரம் பட்டதுனால அப்படியே சாப்பிட்ருவாங்க. அப்படியெல்லாம் சொன்னாங்க நடந்துருங்க. அப்படியே சாப்பிட்ருவோம் நாங்கள், ஏன்னா கீழே போட மனசு வராதான். அப்படிலாம் வாழ்ந்துருக்குறாங்க பாருங்கள். தெய்வ திருவேணி இருக்கும்போது அது ஈசன் அல்லவா, அதனால் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த முதல் குறள், இந்த முதல் குறள் என்னடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் நினச்சது பூரா அங்கே அப்படி நடக்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறாங்க. அப்போது ஆதி தான் முதலா அப்படின்னு தெய்வம் அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. சில கேள்விகளும் கேட்குறாங்க. அப்புறம் அவங்கள வந்து என்னடா எங்கேயோ போகிற எங்கேயோ வர அதெல்லாம் என்னத்துக்குடா அப்படின்னு சொல்லி அதோடு அவர் அந்த வெளியில் போகிற பழக்கத்தையே மாற்றிட்டார். தெய்வத்துக்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். பல சபைகள்லாம் நடத்தியிருக்கிறாங்க, நம்ம சபையிலலாம் பேசியிருக்கிறாங்க, நடத்தியிருக்கிறாங்க. நல்லா கனிவாக பேசக்கூடியவர். அவங்க மனைவியை ரொம்ப அன்பாக வந்து வர்ற மக்களுக்கு நல்லா பசியாற்றக்கூடியவங்க. அவங்க பேர் சுசீலா. அதனால் ரொம்ப 2 பேருமே நல்லா நேர்மையாக தெய்வத்துக்கிட்ட இருந்து அவங்க திருவடியை அடைஞ்சாங்க. அப்படி ஒரு பார்த்தது ஒரு சந்தோஷம்.